அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது இந்த சனி பிரதோஷ நாளில் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோவில்களில் முக்கியமான முதன்மையாக பூஜை செய்யப்படும் கோவில்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆதிசிவனுக்கு இந்திய நாட்டில் ஏராளமான கோவில்கள் உள்ளன. அவை நீளம் மற்றும் அகலம் முழுவதும் அவருக்கு ஏற்ப எண்ணற்ற கோவில்கள் கொண்டுள்ளது. அதிகமான கோவில்கள் இந்த பிரதோஷ காலங்களில் தமிழ்நாட்டில் 2500 சிவன் கோவில்கள் இந்த பிரதோஷ பூஜையை நடத்துகிறது. தென்னிந்தியாவின் முக்கியமான மாநிலங்களாக தமிழ்நாட்டில் பல வகையான சிவன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் இன்று பிரதோஷ பூஜை என்பது மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கின்றனர். அவற்றில் முக்கிய கோவிலாக ஐம்பெரும் மன்றங்கள் மற்றும் பஞ்சபூத கோவில்களாக மற்றும் புகழ்பெற்ற திருத்தலங்கள் போன்றவை அமைந்துள்ளது. பஞ்சபூத கோவில்களாக இன்று பிரதோஷ பூஜை செய்யும் தமிழ்நாட்டில் முக்கியமான கோவில்களாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் நெருப்பு சக்தி கொண்டு திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ளார். அடுத்ததாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ஆகும். இந்த சிவன் கோவிலில் நிலம் அடிப்படையாக கொண்டு இந்த கோவிலை கட்டியுள்ளனர் காஞ்சிபுரத்தில். அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர் சக்தியை அடிப்படையாக கொண்டு சிவன் கோவில் கட்டப்பட்ட கோவிலாக சம்புகேஸ்வரர் கோவில் பெருமளவில் திகழ்கிறது. இன்றைய நாளில் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர். அடுத்ததாக சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலாகும். இந்த கோவில் ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோவிலை அமைத்துள்ளனர். அடுத்ததாக ஆந்திராவில் அமைந்துள்ள காலத்தி திருக்கோவில் ஆகும். இது காற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கோவிலை கட்டியுள்ளனர். இந்த பஞ்சபூத தலங்களில் இன்று பிரதோஷ பூஜை மாபெரும் வகையில் நடைபெறுகிறது. இன்று நந்தியபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் மாலை 4:30 மணி முதல் மேலும் 6 மணி வரை இந்த பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பஞ்சபூத கோவில்களில் இந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கோவில்களாக இந்த கோவில்கள் பார்க்கப்படுகிறது. ஐம்பெரும் மன்ற கோவில்களாக பார்க்கப்படுவது இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான் அவர்களுக்கு காஷ்மீக நடனத்தை நிகழ்த்தியதாக நம்பப்படும் இந்த பஞ்சசபை கோவிலாக தமிழ்நாட்டில் முக்கியமான கோவிலாக பார்க்கப்படுகிறது. குற்றாலத்தில் குற்றாலநாதர் சித்திர அம்பலமாக இவர் தோன்றியுள்ளார். சிவபெருமான் அவர்கள் இங்கு பிரதோஷ நாளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறார். திருநெல்வேலி தாமிர அம்பலமாக திருநெல்வேலியில் நெல்லையப்பராக கோவில் கொண்டுள்ளார். அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் வெள்ளியம்பலம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இங்கு கோவில் கொண்டுள்ளார். அடுத்ததாக திருவலங்காடு ரத்தின அம்பலமாக வாடாரண்யேஸ்வரராக கோவில் அமைந்துள்ளார். இந்த கோவில்கள் பஞ்சசபை கோவில்களாக தமிழகத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் காஷ்மீக நடனத்தை நிகழ்த்தியதாக நம்பப்படும் கோவிலாகும். இந்த சனி பிரதோஷ நாளில்தான் சிவபெருமான் அவர்களால் நாம் அனைவருக்கும் நல்லது நடந்தது. இந்த ஆழகால விஷத்தை உண்டு மேலும் தேவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த அமிர்தத்தை எடுத்த நாளாகும். இதனால்தான் நன்றி தெரிவிக்கும் வகையில் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவி அவர்களும் திருநடனம் புரிந்ததை அனைத்து தெய்வங்களும் வந்து இந்த கோவில்களில் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இங்கு வந்து அவருக்கு நன்றியை தெரிவிப்பார்கள். ஆகவே இந்த பிரதோஷ நாளில்தான் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் குடியிருப்பார்கள். ஆதலால் பொதுமக்கள் அனைவரும் இந்த பிரதோஷ காலங்களில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த சனி பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது. தவறாமல் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சில கோவில்களில் செல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கும் சிவன் கோவிலுக்காக சென்று வாருங்கள். இங்கு சென்று வந்து நீங்கள் வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமமாகும். மேலும் கண்டிப்பாக ஏதேனும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவப்பரிசி மற்றும் நந்திய பெருமானுக்கு அருகம்புல் மாலை இதனை அனைத்தும் கொண்டு சென்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இந்த பிரதோஷத்தில் வழங்கப்படும் அன்னதானத்தையும் உண்டு இந்த சிவபெருமானின் அருளை பெறுமாறு நாங்கள் இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.